கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அருமையான பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தாவீது ராஜா இவ்வாறாக சொல்லுகிறார், ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து விடாதிரும். எதனாலும் நீர் எடுக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விட்டீர் என்றால் நான் பரிசுத்தமாக வாழ முடியாது, உமக்கு பிரியமாக வாழ முடியாது. எது இழந்தாலும் திரும்பி வந்துடும். ஆனால் உங்கள் ஆவியானவரை நான் இழந்தா இந்த பூமியில் நான் இழக்க வேண்டிய எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்தவன் போல ஆயிடுவேன். எந்த பொருள் இழந்தாலும் திரும்பி வந்துருமே. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர், யோசித்து பாருங்கள் தெய்வச்சனமே, ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு நமக்கு தேவை பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உலக விஷயமா இருக்கலாம். ஆனால் முதலாவது தேவை, இந்த முதல் நாளில் நம்ம கர்த்தர் சமூகத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரை என் உள்ளத்தை உமக்கு தருகிறேன், என்னுடைய முதல் தேவை நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லுகிற தேவ ஜனங்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு மகிழும் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்காக யார் வருவா, எனக்காக யார் போவா, எனக்காக யார் கரிசனை உள்ளவராக இருப்பாங்கன்னு ஆண்டவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டு இருக்குது தேவ ஜனங்களே. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு 1000 தேவை இருக்கலாம், ஆனால் இந்த எல்லா தேவையை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய தேவை உண்டு. அது என் உள்ளான மனுஷன் நிரப்பப்படணும். அது உங்கள் பரிசுத்த ஆவியினால் தான் செய்ய முடியும். அது உங்கள் வார்த்தையினால் தான் நடக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னார், நீ நல்ல பங்கு தேர்ந்தெடுத்த மகளே, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எதுனாலும் உன்னை விட்டு எடுப்படலாம், உன் வேலை எடுப்படலாம், உன் வருமானம் எடுப்படலாம், நீ கெட்டின வீடு உன்னை விட்டு எடுப்படலாம். ஆனால் யாராலையும் எடுக்க முடியாத ஒரு நல்ல சொத்து, ஒரு நல்ல பங்கு, அது வேற யாருமே இல்லை, அது தேவன். அந்த தேவனை ஒரு நல்ல சொத்தாக, ஒரு நல்ல பங்காக அந்த மரியாள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆனால் மார்த்தாலோ உலக கவலையில் இருந்தாங்க. தேவ ஜனங்களே, உலக கவலை உங்களை அழுத்துகிறதா? உலக பாரம், லௌகீக கவலைகள் உங்களை ஆழ்த்துகிறதா? இந்த நேரத்தில் அவைகளை எல்லாம் மறக்க பண்ணுகிற நேரம், உங்களை விடுதலையாக்குகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற நேரம், அக்னிமயமானவர் உங்கள் வீட்டில் உலாவுகிற நேரம், அபிஷேகம் உங்கள் தலையில் வைக்கப்படுகிற நேரம், ஏசாயா தீர்க்கதரிசி போல அநேகருடைய நாவு சுத்திகரிக்கப்படுகிற நேரம், பவுல் தரிசனத்தை கண்டாரே அப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்கிற நேரம், துப்பட்டி இறங்கி வந்ததை பேதுரு தரிசனத்தில் கண்டாரே, இது அப்படிப்பட்ட நேரம். This is the time of encounter. கர்த்தர் அநேகருடைய கண்களை திறக்கிற நேரம், ஆவிக்குரிய தரிசனங்கள் பெருகிற நேரம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நேரம். கர்த்தர் சிறுவனாகிய சாமுவேலை பார்த்து, சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே அழைத்தாரு. அந்த நேரம் கர்த்தருடைய சத்தம் உங்க காதில் கேட்கிற நேரம். தேவ ஜனங்களே, உங்க வீடெல்லாம் பணத்தினால் நிரம்பி, சில்லறைகளால் நிரம்பி, சில்லறையினுடைய சத்தம் கேட்டாலும் அதிலும் மேன்மையான சத்தம் கர்த்தரின் சத்தம். வீடெல்லாம் பணத்தினுடைய சத்தமா இருந்தாலும், சில்லறைகளுடைய சத்தம், சில்லறைகள்ல குளித்தாலும் கிடைக்காத நிம்மதி கர்த்தருடைய சமூகத்துல கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அதை தருகிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்மளுடைய முதல் தேவை அவர்தான். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நீர் தான் என்னுடைய தேவை ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம், இத்தனை ஆண்டுகள் சத்துரு என்னை ஜெயிக்காமல் இருக்கிறது காரணம், இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்தது காரணம் பணமோ பட்டமோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைன்னு சொல்றாங்க தேவச்சனங்க. ஒவ்வொரு பேரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்களேன். எல்லாரும் அப்படியே துதிப்போமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. கடந்த நாட்கள் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஆபத்துகள் அவர் உங்களை காப்பாத்தினாரு, மோசமான வியாதிகள்ல இருந்து உங்களை காப்பாத்தினாரு. இன்னைக்கு இந்த வருஷத்துல தொடங்கின எத்தனையோ பேர் ஜீவியத்தை தொடங்கினார்கள். ஜனவரியில உயிரோடு இருந்தார்கள், ஆனா பிப்ரவரியில மரித்து போனார்கள். ஜனவரி முடிகிறதுக்கு முன்னாடி மரித்து போனார்கள். மார்ச் என்ற மாதத்தை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த மார்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைத்து இந்த 2026 கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்களே, அது அவருடைய சுத்த கிருபை. யாருடைய ஜீவனும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு உணர்கிற தேவ ஜனங்கள் இன்னைக்கு சந்தோஷமா வீட்டில் இருக்கலாம், இல்லை உங்க பிசினஸ் இடத்துல இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒன்னே ஒன்று நினைவுபடுத்துகிறார். நீங்க இன்னைக்கு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அவருடைய கிருபையை நீங்க இன்னைக்கு உணர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி, வென்டிலேட்டர்ஸுக்குள்ளாடி, ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு
தன் ஜீவன் எப்போ போகுமோ என்று வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் நம்மளை ஆண்டவர் பலப்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்க நன்றி சொல்றதுக்கு காரணம் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் சொல்லுங்க, பிரசன்னம். நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டை சுத்திலும், உங்களுடைய எல்லாவற்றையும் சுற்றிலும், உங்க பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பிரசன்னம் இறங்குகிறது. ஒரு தெய்வீக சம்பத்து இறங்குகிறது. ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக பிரசன்னம். The invisible presence of the Holy Spirit is dominating you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சுற்றிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை தேவச்சனங்கள் உணர்கிறீர்கள்? உணர்ந்து பாடுங்களேன். உலகம் எல்லாம் மாயையா, இந்த உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா, இந்த உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா, பிரசன்னம் சொல்லுங்க, பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய வீடுகளிலும், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நபர்களுடைய தலைகளிலும், உச்சந்தலம் முதல் உள்ளம் கால் வரைக்கும் உங்களை சுத்திகரிக்கிற ஒரு பரிசுத்த ஆவி நதி ஊற்றப்படுகிறது நான் பார்க்கிறேன். தேவ ஜனங்களை உங்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒவ்வொருவரும் விட்டு கொடுப்பீர்களா? ஒவ்வொருவரும் விட்டு கொடுப்பீர்களா? உங்கள் வாயை விட்டு கொடுத்து துதித்து பாருங்கள். உங்க கண்களை மூடி உங்க கண்களை விட்டு கொடுத்து சோத்திரம் பண்ணி பாருங்கள். உங்க வாயிலிருந்து சோத்திரங்களை ஏறெடுத்து பாருங்கள். அநேகர் மேல தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. அநேக பலவீனம் உள்ளவர்கள் எழும்பி துதிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க சோர்வின் ஆவிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. சத்துருவானவன் உங்களை கட்டி போட்டிருந்தான். ஜெபிக்க முடியாம துதிக்க முடியாம உங்களை கட்டி போட்டிருந்த எல்லா சங்கிலிகளும் இப்பொழுது உடைந்து நீங்கள் எழும்பி துதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, சொல்லுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, நான் இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, சொல்லுவோம். இன்னும் அறியணும் ஆண்டவர், இன்னும் டீப்பா உங்களை அறியணும் ஆண்டவர். இது போராதப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை இது போராதப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட நெருங்குங்க பார்க்கலாம். நான் இன்னும் கிட்டே
சேரணுமே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசனம் பிரசனம் உங்க பிரசனம் தேவ பிரசனம் ராஜாவும் பிரசனம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் எல்லாரும் சொல்லலாமே. நீங்க சொல்ல சொல்ல ஒரு பாதுகாப்பு ஒரு பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. உங்க பிள்ளைகள் மேல இறங்குது, உங்க பிசினஸ் மேல இறங்குது, புதிய புதிய காரியங்கள் மேல நீங்க எதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அதுக்கு மேல இறங்கி கொண்டிருக்கு. ஆட்கொண்ட அதிசயமே நம்மளை ஆட்கொள்ளுகிற ஆண்டவர், நம்மளை நிரப்புகிற ஆண்டவர், நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவர், நம்ம கண்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர், ஆளுகை செய்கிற ஆவியானவர். ஆறுதலே அடைக்கலமே ஆட்கொண்ட அதிசயமே சொல்லுங்க. ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே எங்கள் அடைக்கலமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே Holy Spirit துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே. தேவச்சனங்களே ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களுடைய தேவைகளை பிசாசு தடை பண்ணி கொண்டிருந்தான். முக்கியமான தேவைகள் ஆண்டவர் இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தானுன்னு ஒரு சிஸ்டரை காட்டுகிறார். லலிதான்னு ஒரு சிஸ்டரை நான் பார்க்கிறேன். தேவ ஜனங்களை கர்த்தருடைய கரம் இறங்கி இவர்களை தொடுகிறது. ரோசின்னு ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். மார்கரேட்னு ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நான் சொன்ன பேரில் உள்ள நபர்களுடைய லைஃப் எல்லாம் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கு, விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது. எப்பத்தா திறக்கப்படுன்னு சொன்னார். எல்லாரும் சொல்லுவோமா இந்த வார்த்தை? எப்பத்தா என் வாழ்க்கை திறக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் திறக்கப்படுவதாக, என் குடும்பத்தில் உள்ள கட்டுகள் திறக்கப்படுவதாக, எல்லா கர்ப்பப்பையில் உள்ள கட்டுகள் திறக்கப்படுவதாக, ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள கட்டுகள் திறக்கப்படுவதாக, எதெல்லாம் சத்ரு பூட்டி வைத்தானோ இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக சொல்லுங்க. எதெல்லாம் சத்ரு பூட்டி வைத்தானோ அவையெல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவாயாக. திறக்கப்படுவாயாக. எப்பத்தா எப்பத்தா அற்புதம் அற்புதம் திறக்கப்படுகிறது. திறக்கப்படுகிறது. ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அற்புதமான ஆவியானவர் இறங்குகிறார். அற்புதமான ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியில பார்க்கிற தேவ ஜனங்களை அநேகருடைய பில்லி சூனிய போராட்டங்கள், அநேகருடைய சரீரத்துல இந்த பில்லி சூனிய போராட்டங்கள், சொறியல், அலர்ஜிகள், சர்ம வியாதிகளை கொண்டு வந்திருக்கிறது. சிலருக்கெல்லாம் கால் பகுதிகளில், ஆமென், அவர்களுடைய உடல் பகுதிகளில் பல இடங்களில் இந்த மோசமான சரீர வியாதிகள், சொறியல்களை இந்த பில்லி சூனிய ஆவிகள் கொண்டு வந்து
சிலரை குளிக்க கூட விடாத லெவல்ல அந்த புண்ணுகள் அவர்களை வேதனைப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தொடுகிறார். அந்த வில்லி சூன்யம் அப்படியே கரைந்து போகிறது, மறைந்து போகிறது. எல்லா மாந்திரிக கட்டுகளும், எல்லா தகடுகளும், இருளின் ஆவிகளும் எதெல்லாம் உங்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருந்ததோ இப்பொழுது ஆவியானுடைய அக்கினிக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் சாம்பலாகி கொண்டிருக்கிறது. சர்ப்பங்களை அவர் மிதித்துக் கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் உங்கள் மூலமாக உங்க வீடுகளில் கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், எல்லா தவளையின் ஆவிகள், உங்களை அசுத்தத்துக்கு நேராக கொண்டு போகிற ஆவிகள், அசுத்த காரியங்களை, சண்டைகளை, பொறாமைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிற, பூகம்பங்களை கொண்டு வருகிற, மின்னல்களை கொண்டு வருகிற இருளின் ஆவிகள், குடும்ப சமாதானத்தை கெடுத்து போடுகிற இருளின் வல்லமைகள் இந்த நேரத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் நம்மளை ஆட்கொண்ட அதிசயம். இந்த வரியை மட்டும் சொல்லலாமா? ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே, பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம். தேவ ஜனங்களே, அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர், அவர் துதிகளில் வசிக்கிறவர், கரம் பிடித்த நாயகர், கைவிடாத தூயவர். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு பேருடைய கைகளிலையும் சிலர் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறவர்கள், கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்ற சத்தியத்தை நம்புகிறவங்க யாராவது இதுக்குள்ள இருக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு பேரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சிலதை உங்களை நம்பி உங்க கரங்கள்ல தருகிறேன். இது ஒரு உலக அதிபதியோ ஒரு பிசினஸ் மேனோ ஒரு பணக்காரனோ தந்ததல்ல. இது அதிலும் மிகவும் மிகவும் மேலான ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களை நம்பி உங்க கரங்கள்ல தருகிறார். அருமையான சகோதரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உட்கார விடாத லெவல்ல உங்க மேல ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தர் அவன் சில சகோதரிகளை தொட்டு கொண்டிருக்கிறார். ஷகீலான ஒரு சகோதரி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. பிரியான ஒரு சகோதரி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ரீபா ஷாபா ராதா பாபா பாபா. சகோதரா பெற்றுக்கொள்ளுங்க, சகோதரா பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொரு மேலையும், பெரியோர் சிறியோர் ஒவ்வொரு மேலையும், மாம்சமான யாவர் மேலையும் ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இந்த நேரத்தில் ஊற்றப்படுகிறது. நான் பார்க்கிறேன், அநேகருடைய இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். இழந்து போனது, மூழ்கடிக்கப்பட்டது, அநேக திறந்த வாசல்கள், அநேக திறவுகோள்களை கர்த்தர் காட்டுகிறார். நான் ஆவியில் பார்க்கிறேன். ஒரு ஊழியனாக கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசியாக நான் பார்க்கிறதை சொல்லுகிறேன். தேவ ஜனமே, நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆழத்தில் கிடக்கிற சில திறவுகோள்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். பெரிய பெரிய திறவுகோள்கள் தேவ ஜனங்களை உங்க கையை விட்டு மீறினது. உங்களுக்கு வர வேண்டியதை சத்துரு தடுத்தான். அதை இந்த நேரத்தில் கர்த்தர் அநேகருடைய கைகளில் கொடுக்கிறார். அநேகருக்கு ஹீலிங் நடக்குது. அநேகர் பாத பிரச்சனை, கால் வலியினால படுத்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். அவங்க பாதமெல்லாம் வலிகள், அவர்களுடைய கால்களை அமைக்கி விட்டாதான் அவர்களால் நடக்க முடியுது. அவ்வளோ வேதனையில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஹீலிங் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர்களை எழும்பி நடக்க பண்ணுகிறார். இங்க எல்லா வேலையும் சகஜமா செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வரிகளை எங்களோடு சேர்ந்து பாடுங்களேன். அவர் ஆட்கொண்ட தெய்வம், அவர் மலை போல வருகிறதெல்லாம் பனி போல அவர் மறைய செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க கூட சேர்ந்து சொல்லுங்களேன். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லுங்க, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல
புரிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுவோம், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒருக்கா கூட சொல்லுவோம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுவோம், கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தேவச்சனங்களை எத்தனை பேர் சொல்றீங்க? பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்குப்பா, உதவி செய்யுங்க. ஆண்டு சொன்னாரு, மகனே உன் பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமா விளங்கும். அப்ப அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த பலவீனம் உங்க பலனை கொண்டு வரும்னா, உங்க வல்லமையை என் வாழ்க்கையில கொண்டு வரும்னா, நான் இந்த பலவீனத்தை சுமக்கிறேன்னு சொன்னாரு. தெய்வ ஜனங்களை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். அது கர்த்தருடைய பலனாய் மாறும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தாயார் கண்ணீரோடு அழுது அழுது அவர்கள் தினமும் செபிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை, ஆனால் அந்த தேவை சந்திக்கப்படவில்லை. அவர்கள் தினமும் ஜெபிப்பார்கள். அதே நேரத்தில் அதே காலத்தில் ஒரு டாக்டர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா நடக்கிறது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்காக அவர் வேகமாக செல்லுகிறார். அவர் போக வேண்டிய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவார். கிட்டத்தில் உள்ள இடமா இருந்தா கூட ட்ரெயினில் கூட இல்லை காரில் கூட சென்ட்ரல், அது தூரமாக இருந்ததுனால 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லி போகும் பொழுது பலத்த மழையினால், சீற்றத்தினால், இடி மின்னல்னால கார் ஓட்ட முடியல. அந்த ஃப்ளைட்டை போய் ரீச் பண்ண வேண்டிய அவர்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மழை ஓவராக இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அங்கே இறங்கி நின்னாங்க. அங்கே நின்னா உள்ள ஒரு தாயார் இருக்கிறாங்க. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா வெளியே நிற்காதீங்க, உள்ளே வாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மழையில் நனைஞ்சதுனால அவங்களும் உள்ளே வந்து உட்காந்தாங்க. உட்காந்தா அந்த தாயார் சூடாக 2 டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. குளிரில் கதன்னு அவங்களுக்கு நல்ல ஒரு டீ கிடைத்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவ்வளோ குளிர், கார் ஓட்டக்கூட முடியாது, அவ்வளோ பயங்கரமான மழை, இடி. அவருக்கு ஒரு பட்டமளிப்பு விழா போல் ஒரு பயங்கரமான நல்ல ஒரு விருது அவர் கண்டுபிடிச்ச மெடிசனுக்கு கொடுக்குறாங்க அவருக்கு. இப்போ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வர வேண்டிய நபர், அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அந்த நபராகி அந்த டாக்டர் ஒரு மலையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு இருக்கிறார். மலை ஓரமாக, அதாவது மழை பயங்கரமாக அடிக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். டீ குடிச்சு கொண்டு இருக்கிறார். அந்த அருமையான அந்த கான்வெகேஷன் நேரம் வருது, அவரை கனப்படுத்துகிற நேரம் வருது. ஆனால் அவர் அங்கே இல்லை. மருந்தை கண்டுபிடிச்சதனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அந்த இடத்துல இல்லை. ஆனால் அவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார். இந்த தாயார் டீயை கொடுத்துட்டு உள்ளே போய் ஜெபிக்கிறாங்க. இந்த ஐயா எட்டி பார்த்தா, என்னையா என்னம்மா அந்த அம்மா காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற டிரைவர்கிட்ட சொல்லிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த தாயார் முட்டு போட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுடைய கிருபை என்னை விட்டு விளங்காதுன்னு சொன்னீரே ஆண்டவரே, எனக்கு இந்த டாக்டரை சந்திக்க உதவி செய்யுங்கப்பா. என் மகனுடைய கேன்சரை மாற்றுங்கப்பா. என் மகனுடைய போன் கேன்சருக்கு அந்த ஒரு டாக்டர்கிட்ட தான் மருந்து இருக்கான், அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போக எனக்கு உதவி செய்யப்பான்னு அழுது கொண்டு இருக்கிறாங்க. தினமும் முட்டு போட்டு செபிப்பாங்களாம். இந்த ஐயா போய், இந்த டிரைவர் ஐயா அதை போய் கேட்டுட்டு, ஐயா உங்கள் பேரை சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்காங்க ஐயா, அவங்க பையன் அங்கே படுத்து கிடக்க, அவன் கேன்சரில் இருக்கா ஐயா, நீங்கள்
உங்கள் பேரை தான் ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் எழுப்பி உள்ளே வந்து, என்னம்மா நீங்கள் எந்த பேரை சொன்னீங்கன்னு சொன்னோன்னே இந்த டாக்டருடைய பேரை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு நியூஸில் கேள்விப்பட்டிருக்காங்க, இந்த டாக்டர்கிட்ட தான் இந்த எலும்பில் உள்ள கேன்சரை சுகமாக்குற மருந்து இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த டாக்டருடைய பேரை கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்க ஜெபித்து கொண்டிருக்காங்க. இந்த தாயாருடைய ஜெபம் ஒரு மலையாக பூமியில இறங்கினது, ஒரு மின்னலாக இறங்கினது, ஒரு டாக்டருடைய பாதையை தடுத்தது, ஒரு ஃப்ளைட்டை கேன்சல் ஆக்கியது. பல ஆயிரம் மக்கள் கூடியிருக்கிற அந்த கான்வகேஷன், அந்த ரூம்ல இருக்க வேண்டிய நபரை இந்த குடிசைக்கு நேராக இழுத்துட்டு கொண்டு வந்தது. அந்த டாக்டர் சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு பயங்கரமான சிறப்பு விழா நடக்குது. நான் இந்த போன் கேன்சருக்கு கண்டுபிடித்த மருந்தை பல ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பலருக்கு இதை கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்து அது மூலமாக நான் சம்பாதிக்கலாம் நினைத்தேன். ஆனால் முதலாக நான் பட்டமளிப்பு விழாவில் நிற்கிறதுக்கு பதிலாக சாவ கிடக்கிற ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தாயாரே உங்க ஜெபம் என்னை மழை தடுத்து கொண்டு வந்தது. என்னை தடுத்தது மழை அல்ல, மின்னல் அல்ல, என் ஃப்ளைட் மிஸ் ஆனதுனாலேயோ அல்ல, கர்த்தர் என்னை தடுத்தார் என்று சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை அந்த சரீரத்துக்குள்ளாடி அந்த படுக்கையில இருந்த அந்த எலும்பில் உள்ள கேன்சர் உள்ள அந்த தம்பிக்கு கொடுத்தாங்க. அவன் 3 நாளில் சரியாய் எலும்பை ஆரம்பித்தான். அவன் அதற்கு பிறகாக அந்த கேன்சர்ல இருந்து விடுதலையாக நான் தேவ ஜனங்களே, இது நடந்த ஒரு சம்பவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக தேவன் எதைனாலும் செய்வார், எதைனாலும் செய்வார். மலை போல உள்ள பிரச்சனையை மறைய பண்ணுகிற கிறிஸ்து, கண்மலையாகிய தெய்வன் நம்மளோடு இருக்கிறார். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல காற்றையும் கடலையும் அதட்டினார். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர். தேவ ஜனங்களை நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கோர்ட்டு கேஸ் நீங்க போய் கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறீங்களா? சிருஷ்டிகர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளுடைய நேரம் வரும். உங்க நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம துதிக்க தான் செய்கிறோம். கர்த்தர் துதிக்க வைக்கிறார். எல்லாரும் துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க சங்கிலிகள் உடையும். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. கர்த்தர் சொல்லுகிறது துதின்னு சொல்லுகிறார். உன் வாயை திற என்று சொல்லுகிறார். நான் நன்மையினால் நிரப்புகிற மகனே என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் துதிக்கிறேன் ஆண்டவரே? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. என் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்வோம், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் போதும் அப்பா? எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஆண்டவரே நீர் போதும் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? அவர் போதும் தேவச்சனமே, அவர் எல்லாவற்றையும் தருவார்.
எதெல்லாம் இன்னைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ, அது திரளா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த விடுதலையின் நாயகன் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இனி சோர்ந்து போவதில்லை, நான் நீ பாடி துதிப்பேன், நான் நீ உற்சாகத்தோடு ஆடி துதிப்பேன் சொல்லுகிற தேவ ஜனங்கள் எங்களோடு சேர்ந்து இந்த வரிகளை ஆமென் நீங்கள் சொல்லி பாடலாம். அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே நம்ம துதித்து ஆராதித்து இந்த அருமையான பதிவை கர்த்தருடைய ஆவியானோர் சொல்லுகிற வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள லான்ச் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, உள்ள கொண்டு வர்றது தான் ஆவியானோடைய நோக்கம். அநேகருடைய உள்ளத்துல தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து சென்றிருக்கிறது. இப்பொழுது ஒரு சின்ன ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்கள்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் பாட முடிந்தவங்க பாடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், சொல்லுவோம். எனக்குள்ளே இருக்கிறார், ஓ என்ன ஆனந்தம். எல்லாரும் சேர்ந்து விடுதலை நாயகன். என்கிட்ட எது இல்லாம போனாலும் விடுதலையின் நாயகன் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதற்றினவர், மரித்தோரை எழுப்பினவர் இப்போ எனக்குள்ள இருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பே. சொல்லுங்க சொல்லுங்க. பாடி பாடி மகிழ்வேன், ஆமென் ஆமென் ஆமென். தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். விடுதலை நாயகன். நீங்க பாட பாட விடுதலையின் நாயகன் உங்களுக்குள் இருக்கிற அந்த விடுதலையின் நாயகன் எல்லா காற்றையும் கடலையும் அதட்டுவார். உங்களை எழுப்பி கடல் மேல நடக்க பண்ணுவார். ஆமென் 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 ஆமென். விடுதலை நாயகன் அவர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஓ என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவர் என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடி போகல. அவர் என்னை தேடி வந்தார், என்னை இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமென் 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 ஆமென். தேற்றி அணைத்துக் கொண்டார், ஆமென் ஆமென் அவர் ஆமென். தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன். சொல்லுங்க சொல்லுங்க. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அது எத்தனை சந்தோஷம். என்னே ஆனந்தம். ஆமென் 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 ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஓ என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லுங்க. அவர் அன்பின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புகிறார். சாத்தானுடைய சகல வல்லமைகளை அழிக்க எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். தேவ ஜனங்களை அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. எல்லா பிசாசின் வல்லமைகளை அழிக்க அதிகாரம் தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அந்த விடுதலை நாயகன். விடுதலை நாயகன். சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகுகிறது. இயேசு உங்களுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருக்கிறதே அந்த ரகசியம். என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து
நடப்பேன். விசுவாச அறிக்கை எடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க கண்டு கொண்டிருக்கிற எகிப்தியர்களை இனி நீங்க காண மாட்டீர்கள். நீங்க முன்னேறி செல்வீர்கள். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஓ என்னே ஆனந்தம். ஓ விடுதலை நாயகன் அவர் எனக்குள்ளே இருக்கிறார், வெற்றியை தருகிறார். ஆமென். அதுதான் ரகசியம். எனக்குள்ளே இருக்கிறார், ஓ என்னே ஆனந்தம், அது என்னே ஆனந்தம், அது ரொம்ப ஆனந்தம், அது ரொம்ப பேரின்பம். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தியோ தட்டியோ ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை இன்றும் உள்ளது, அந்த கிருபை உங்களுக்கு உள்ளது. எத்தனை தேவ ஜனங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையினால் நிரம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல ஆவியில நிரம்பி சந்தோஷமாக இனிமே நான் சங்கீதம் பாடுவேன், சந்தோஷமாக பாடுவேன். இனி நான் புலம்பலை அல்ல, ஆனந்த சத்தத்தோடு என் எதிரியின் மேல ஜெயத்தை தருகிற என் கத்தாதி கத்தரை நான் உயர்த்துவேன். செங்கடலை கடந்து வர உதவி செய்வார், யோர்தானை கடக்க உதவி செய்வார், எந்த யுத்தங்களையும் அவர் என் கூட இருந்து உதவி செய்வார். ஜெயிக்கிறதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள் தேவ ஜனங்களே. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஜெயம் கொள்ள வைப்பார். உங்க உள்ளத்தை நிரப்பி இருக்கிறார், உங்க ஆவி நிரப்பப்பட்டிருக்கிறது, உங்க வல்லமையை தரித்திருக்கிறீங்க. இனி எழும்பி பிரகாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறது, உன் ஒளி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்குதுன்னு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று உண்மையில் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எங்க சொல்லி இருக்கிறார்? ஏசாயா 60ல ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை உங்க மேல உதிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமைன்னு சொல்லி இருக்கிறது. அந்த மகிமை யாரு? கிறிஸ்து தான் மகிமை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு முகமுகமா பேசுகிறார். உங்க மேல உதிக்க போகிறது வல்லமை நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அந்த வல்லமை யாரு? அந்த வல்லமை ஒரு நபர். கிரைஸ்ட் இஸ் த க்ளோரி. அந்த க்ளோரி உங்க மேல இறங்குது. தேவ ஜனங்களே, உலகத்தார் மேல அது இல்ல, உலகத்தார் மேல காரில் மூடுது. இன்னைக்கு அநேக யுத்தங்களை கேள்விப்படுறீங்க. கடந்த நாட்களில் கொள்ளை நோய்கள் வந்தது. பல 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கொள்ளை நோய் தீர்க்கதரிசி ஒருவர் எழும்பி சொன்னார், அது நிறுத்தப்படும். ஆம் தேவ ஜனங்களே, அது நிறுத்தப்பட்டது. உலகத்தில் அநேக போராட்டங்கள் வரும். இன்னைக்கும் போராட்டங்கள் வந்திருக்கிறது. தேவ ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இது நம்மளை அழிக்கிறதுக்காக வரவில்லை, நம்மளை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறது. பயப்பட வேண்டாம். இந்த கொள்ளை நோய்கள் இது எல்லாமே நிறுத்தப்படும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வருகிறது ஒரு அடையாளம். இது கடைசி காலத்தின் அடையாளம். கர்த்தர் வரப்போகிறதுனுடைய அடையாளம். நம்ம ஆயத்தப்பட வேண்டிய அடையாளம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, இந்த நேரத்துல தான், இந்த இருண்ட காலத்துல தான் நமக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம், இயேசு என்ற வெளிச்சம், அந்த மகிமை பிற ஜனங்களுக்கு உதிக்க வேண்டிய நேரம். நமக்குள் இருந்து அநேக ஆத்துமாக்களை தொட வேண்டிய நேரம். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய காலம். ஊழியர்கள் பரிசுத்தமாக நிற்க வேண்டிய காலம். ஆசாரியர்கள் தேவனுக்காக பரிசுத்தமாக நிற்க வேண்டிய காலம். தீர்க்கதரிசிகள் பரிசுத்தமாக உண்மையாக நிற்க வேண்டிய காலம். அன்பை காட்டுகிற காலம், அரவணைக்கிற காலம். தேவ ஜனங்களே, ரெஃப்யூஜ் சென்டர்ஸ் சொல்லுவாங்க, அடைக்கல பட்டணம். பல தேசிகள் இருந்து அகதிகள் வரும் பொழுது இந்த அடைக்கல பட்டணத்துக்கு தான் வருவாங்க. இந்த ரெஃப்யூஜ் சென்டரில் அங்கே குளிரில் நடுங்கி
காயப்பட்டு கை குழந்தைகளோடு வருவாங்க, பசி பட்னியோடு. இப்படிப்பட்டவர்களை நாம் நியாயம் தீர்த்து நீங்கள் பாவிகள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அவர்களை அரவணைத்து கொள்ளணும். இப்படி பல இடங்களிலிருந்து இயேசு அறியாதவர்கள் இனிமே உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர்களை நாம் கடிந்து கொண்டு ஏசாதபடி அவர்களை அன்புனால அரவணைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல அன்புக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு தான் அடி கொடுக்க பவுல் சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்றார், நான் அன்போடு வரட்டா கம்போடு வரட்டான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம அன்பு தான் கொடுக்கணும். சத்தியத்தை அறிந்து துணிகரகமாக தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்கள நம்ம கடிந்து கொள்ளலாம். வந்த உடனே கடிந்து கொள்ள கர்த்தர் அழைக்கல, அன்பு காட்ட அழைக்கிறார். தேவ ஜனங்களே, நம்ம தனியாக பரிசுத்தமாக வாழும் பொழுது நமக்குள்ளாடி என்ன உண்டாகும்? நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இயேசு அறியாதவர்கள் வாழவில்லை என்று ஒரு கோபம் வரும். அந்த இயற்கையான கோபத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்புனால் அணைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஊழியம் ஆண்டு தருகிறார். உங்களுக்குள்ள உள்ள வெளிச்சம் வெளியே வரப்போகிறது. உங்கள்கிட்ட நிறைய காரியம் இல்லாமல் இருக்கலாம், பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம், பெரிய உயர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். பேதுரு சொல்றார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. அது என்ன? அதான் இயேசுவின் நாமம். அவர் மேல உள்ள விசுவாசம். பொண்ணு வெள்ளி ஒரு சப்பானியை நடக்க வைக்காது. ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், அந்த இயேசுவின் மேல் நான் வைத்த விசுவாசம், அது முடவனை எழுப்பும், அது சூழ்நிலைகளை மாற்றும், அது தேசத்தில் அற்புதத்தை செய்யும், என் பிள்ளைகளை எழும்ப பண்ணும், என் தேசத்தை உருவாக்கும், அழிவை தடுத்து நிறுத்தும், போர்களை நிறுத்தும், பூமி அதிர்ச்சிகளை நிறுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா கருத்தாய் ஜெபித்தார், வானம் அடைக்கப்பட்டது. எலியா கருத்தாய் ஜெபித்தார், வானம் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபம் அற்புதங்களை செய்யும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 3:17 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல. தேவஜனங்களே, வசனம் சொல்லுது, அந்த முதல் வசனம் தான் நமக்கு தேவை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும். Through faith Christ himself live inside of you. உங்களுடைய விசுவாசத்தினால உள்ள இருக்கிறது யாரு? கிறிஸ்து. தேவஜனமே, ஏன்டா அது இல்லை, படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை, ஏற்ற நேரத்தில் எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, அந்த செல்வம் இல்லை. தேவஜனங்களே, அந்த செல்வம் இல்லை, இந்த செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை இழந்து விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அதிகமான பணக்காரர்கள்ட்ட, பணக்காரர்கள் சொல்லக்கூடிய உச்சிதமான பணக்காரங்கள்கிட்ட கூட இல்லாத ஒருத்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமைகளாக தான் இருந்தாங்க. ஆனா அந்த அரசருக்காக கூட கர்த்தர் இறங்கவில்லை. ஆனா இந்த அடிமைகளுக்காக கர்த்தர் இறங்கினார். அந்த அக்னி ஜாலைகளுக்குள்ளாடி இறங்கினார். ஏன் இந்த அடிமைகளுக்காக இறங்கினார்? ஏன்னா தேவன் பணக்காரர்களின் தேவன் அல்ல, அவரை தேடுகிறவர்களின் தேவன். அவரை தேடுகிறவர்கள் ஏழையா இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா அவர்களுக்காக நீதி செய்கிற தேவன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பணக்காரருக்கு சப்போர்ட் பண்றவர்கள் அல்ல. தேவன் உண்மை உள்ளவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருக்கிறாரு. இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேருடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறாரு? நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள படிப்பு, பட்டம், அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவர் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறார். நீங்க நம்ப தொடங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அற்புதங்களை செய்ய தொடங்குவார். ஏன் தெரியுமா தேவ ஜனமே? கிறிஸ்து மேலானவர். தண்ணிய திராட்சரசமா யாரால மாற்ற முடியும்? எந்த பணக்காரனால மாற்ற முடியும்? எந்த பட்டதாரியால மாற்ற முடியும்? எந்த கெமிஸ்ட்ரியினுடைய பெரிய பெரிய அந்த சாரால, பெரிய பெரிய டீச்சர்ஸால, யாரால, அந்த லெக்சர்ஸால மாற்ற முடியுமா? பிசிக்ஸ் தெரிஞ்சவர்களால தண்ணிய திராட்சரசமாக முடியுமா தேவச்சனமே? கடல் மேல நடக்க முடியுமா? இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியுமா? 5 அப்பங்களை 5000ங்களுக்கு போஷிக்க முடியுமா? கடல்ல ராப்பகலா மீன் பிடித்த அந்த படகுல, அந்த வலையில மீன் இல்லாத இடத்துல மீன்களை கொண்டு வர முடியுமா?
யாராலங்க முடியும்? இது கர்த்தரால முடியும். ஆண்டு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதிலும் பெரிய காரியங்களை செய்வான். எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நீங்க அவரை விசுவாசித்தால் அவரிலும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அது இல்லையே இது இல்லையே நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் கர்த்தர். அதான் பேதுரு அழகா சொல்லுகிறார், பொண்ணும் இல்ல வெள்ளி இல்ல, ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குப்பா, எலும்பி நட. எத்தனை பேருக்கு வாஞ்சையா இருக்குது? உண்மையாண்ட என்கிட்ட ஒண்ணு இல்லதான், ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கிறத உணர்கிறேன். அந்த பெரிய பொருளா இயேசு கிறிஸ்து இருக்கிறத நான் உணர்கிறேன் சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்காகவும் இயேசு இறங்க மாட்டார். உண்மையாகவே ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது அவரை மட்டும் வைத்திருக்கிறவர்களுக்காக எதனாலும் செய்வார். ஒரு தெய்வ மனுஷர் வாழ்ந்தார். அவர் எப்பொழுதும் சுகமளிக்கும் பொழுது இப்படி சொல்வார், பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லை, கேன்சர் சுகமாகட்டும் சொல்வார். கேன்சர் சுகமாகும். பொண்ணு வெள்ளி இல்லை, ஐ ஹாவ் நாட் சில்வர் அண்ட் கோல்டு பட் ஐ ஹாவ் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்வார். அவர் நகையும் போடுகிறது கிடையாது. ஆப்பிரிக்காவை சேர்ந்த தேவ மனிதர். அவர் உண்மையாகவே பொண்ணு வெள்ளியும் இல்லாதவராக வாழ்ந்தார். ஒவ்வொரு முறையும் சுகப்படுத்தும் பொழுது கண்ணு தெரியாதவர்கள் வந்து நிற்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவர்களை சார்ந்த ஊழியர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். அவருக்கு கூட இருந்த அசிஸ்டன்ஸோடலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோம். தெய்வ ஜனங்களை இது நடந்த உண்மைகள். வந்து நிற்பாங்க, அழுகுன சரீரத்தோடு வருவாங்க, படுக்கையில் கொண்டு வருவாங்க. இந்த மனுஷன் சொல்லுவார், பொண்ணு வெள்ளி ஆண்டு இல்லை, இயேசுவின் நாமத்தில் எலும்பி நடன்னு சொல்லுவாங்க. எலும்பி நடப்பாங்க. அழுவுன சரீரம் அப்படியே உயிரடையும். கட்டுக்கதை இல்லை தேவச்சனமே, நடந்த சரித்திரம். நம்ம தேவனால் பயன்படுத்தப்பட்ட டீச்சர்ஸ் தினகரன் அந்த தேவ மனிதனை போய் சந்திக்க போனார். இந்த டீச்சர்ஸ் தினகரன் சொல்லுகிற தேவ மனிதர் அந்த நாட்களில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். அவரே இந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இந்த மனுஷன் இவராக தேவன் பயன்படுத்துகிறார்னு சொல்லி நேரடியாக போய் சந்தித்துட்டு வந்தார். தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுத்தார். ஏன் தெரியுமா? பொண்ணு வெள்ளி ஆண்டு இல்லை ஆண்டு இருக்கிறது இயேசுன்னு சொன்னார். இந்த உலகத்தில் ரொம்ப பைபிளை நேசித்த ஒரு நபராக அவர் மாறினார். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்கிற நபராக மாறினார். ஏன்னா வேத வசனம் இயேசுவாக இருக்கிறது, வார்த்தை இயேசுவாக இருக்கிறது. விசுவாசத்தினால் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும் பொழுது இயேசுவே உங்கள் இருதயத்தில் இருக்கிறாரு. அதனால தான் ஒரு வசனம் அருமையாக சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ரகசியம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தேவ ஜனங்களே, நம்ம ஸ்பிரிச்சுவல் WF சேனல்ல நிறைய ரகசியம் நம்ம பேசுறோம். உண்மையாகவே பைபிள்ல நிறைய ரகசியம் இருக்குது. பைபிள் அழகா சொல்லுது, நமக்குள்ள இருக்கிற இயேசு எப்படி இருக்கிறாராம். ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்தோம், விசுவாசத்தின் மூலமா இருக்கிறார். இப்போ குளோரியஸ் ஹோப் மூலமா இருக்கிறார். எப்படிப்பட்ட மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். என்ன ரகசியம்? ஏன் தெரியுமா? நீங்க அற்புதமானவங்க. உங்க இருதயத்துக்குள்ளாடி ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்தானுக்கு நான் கோடீஸ்வரனா மாறுவேன், அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்தானுக்கு நான் பட்டதாரியா மாறுவேன், அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்தானுக்கு நான் நிலாவுக்கு போவேன், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க நிலவு இல்லை, நிலவை தாண்டி ஒரு நகரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையே வேற. அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற நம்பிக்கை கோடீஸ்வரனா மாறணும் இல்லை, அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குஷ்டரோகிகளை சுகமாக்கணும், மரித்த பின் பரலோகத்துக்கு போகணும். அழியாத ஒரு நகரம் இருக்குது, ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறாரு, அவர் இனி இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. இந்த பூமியை பணக்காரர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற, கோடீஸ்வரர்கள் இதுதான் சொர்க்கம் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த பூமியை அக்னியினாலும் கந்தகத்தாலும் சுட்டெரித்து ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் நமக்காக உண்டாக்க போகிறார்னு மற்றொரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு ஒரு கூட்டம் துடிக்கும் பொழுது, நான்
பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும்னு மறுபக்கத்துல சில தியாகிகளுடைய கூட்டம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரும் அந்த தியாகிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள ரகசியமா இருக்கிறார். பேதுரு சொல்றார், நான் அவரை பற்றும் விசுவாசத்தினால பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:6. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. என்னிடத்துல உள்ளதை உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை தூக்கி விட்டான். தேவ ஜனங்களே, இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால விரட்டினார். அந்த சப்பாடியினுடைய அந்த வியாதியை விரட்டி அந்த மனுஷனை எழுப்பி நடக்க பண்ணார். அந்த நேரம் அவர் சொல்றாரு, பொண்ணு இல்லை பையன், வெள்ளி இல்லை, படிப்பு இல்லை, நான் ஒரு மீனவன், எனக்கு மீன் பிடிக்க தான் தெரியும், நான் பலவீனன், நான் ஞானம் இல்லாதவன், ஆனா எனக்குள்ள ஒரு டிவைன் ஞானம் இருக்குது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்குள்ள எப்படி வசிக்கிறார்னு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, கவனமா பாருங்க, இயேசு எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு? விசுவாசம் மூலமாக. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அந்த சப்பானியை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே, இயேசு கிறிஸ்துவால் உண்டான அந்த விசுவாசம் தான் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த பிரிட்டி, இந்த பயங்கரமான ஒரு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. எப்படி கொடுத்தது? இயேசு மேல நான் வச்ச நம்பிக்கை. இயேசு அற்புதம் செய்வார் நான் வச்ச நம்பிக்கை. இந்த உலகத்துல உள்ளவனுடைய நம்பிக்கையெல்லாம் நான் பிசினஸ் தொடங்கணும், இந்த உலகத்துல செல்வாக்கா வாழணும், இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்தை தாண்டி ஒரு நகரம் இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, அதை நான் இழந்துவிடக் கூடாது. நான் போகும் பொழுது என் கூட 4 பேரை கூட்டு போகணுமேன்னு உள்ள ஒரு தாகம், நான் நம்பினவர் மேல வச்ச விசுவாசம் அற்புதத்தை செய்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நம்பினவர் மேல வச்ச விசுவாசம், அந்த இயேசுவின் நாமம் உங்களை வாழ வைக்கும். உங்களை வாழ வைக்கிறதுக்கு சொத்தோ அந்தஸ்தோ இல்லாம இருக்கலாம் தேவச்சனமே, ஆனா அந்த இயேசுவின் நாமம் வாழ வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படி கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை பற்றும் விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். சொத்து சுகம் இல்லாம இருக்கலாம், கடன் பாரத்தில் இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், அவரை பற்றும் விசுவாசம் அற்புத வழிகளை திறக்கும். கண்களை மூடி செபிங்க. ஒவ்வொரு பேரையும் ஆண்டு தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் தொடுகிறார். ராஜேஸ்வரின்னு ஒரு சிஸ்டரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரி ராஜேஸ்வரி, ஹல்லேலூயா, கர்த்தர் தொடுகிறார். கமலான ஒரு சகோதரியை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஒவ்வொரு பேருக்காக ஆண்டு சாங்ஷன் உண்டாக்குகிறார், விடுதலை உண்டாக்குகிறார், அற்புதத்தை உண்டாக்குகிறார். ஒவ்வொரு அற்புதம் இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு பேரையும் ஆறுதல் படுத்துறதுக்காக நன்றி, தேட்டுகிறதற்காக நன்றி. உங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. அன்பான ஆண்டவரே, நீர் இவர்கள் ஒவ்வொரு பேரையும் கைகளை பிடித்து நடத்துங்க. இந்த வாரத்தின் முதல் நாளில் நீர் அவர்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி, அவர்களோடு பேசுகிறதற்காக நன்றி, அவர்களை கனப்படுத்த போறதுக்காக நன்றி. அவர்கள் தலையில கிரீடங்களை வைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவர்களை முத்திரையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பாதை காட்ட போறதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். நீடித்த நாட்கள் இது நிலைக்காது. வருகிற நாட்களில் தேவ சமாதானங்கள் மூடும், யுத்தங்கள் கூடலாம், பிரச்சனைகள் கூடலாம். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், இதெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம், நீங்கள் ஆயத்தப்படணும். அதற்காக தான் இது நமக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அதனால் தேவ ஜனங்கள் தரப்பில் இருந்து ஜெபிங்க, யுத்தங்கள் ஓய ஜெபிங்க, சமாதானம் உண்டாக ஜெபிங்க, தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை எண்ணெயினால் நிரப்பியிருக்கிறார், அபிஷேகத்தினால் நிரப்பியிருக்கிறார். உங்கள் தனி ஜெபத்தை நீ பயன்படுத்தி கொள்ளுங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்காமல் உங்களை காத்து கொள்ளுங்க. அவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊட்டியிருக்கிறார். அதை நாசாக்குறதுக்கு பிசாசு கொண்டு வருகிற எந்த சோதனையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து ஜெயிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு
நிகழ்ச்சிகள் உண்டு. பிரைட் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் சந்திப்போம். ஒவ்வொரு நாளில் உள்ள அதிகாலை ஜெபத்தில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா காரியமும் எல்லா நிகழ்ச்சிகளும் எதில் விளங்கப்படுகிறதுன்னு அதில் அனௌன்ஸ் பண்ணப்படும். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். God bless you.